அர்ஜுனர் திரௌபதியோட சுயம்பரத்துல வென்றதுக்கு பின்னாடி பாண்டவர் ஐவரையும் திரௌபதி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணமான கையோட அஸ்தினாபுரத்துக்கு போறாங்க. அங்க துரியோதனன் பல்வேறு வகையில பாண்டவர்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு பிரச்சனையில அவையோர் எல்லாரும் முன்னாடியும் மகாராஜா திருதராஷ்டிரர் முன்னாடியும் அர்ஜுனர் ஆயுதம் ஏந்திடுறாரு. அதனால கோபம் அடைஞ்ச திருதராஷ்டிரர் பாண்டவர்களை சிறைப்பிடிக்க சொல்லி ஆணையிட்டாரு. இத பிதாமகர் பீஷ்மர் தடுத்து நிறுத்துறாரு. உடனே மகாமந்திரி விதுரரோட ஆலோசனையோட பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆட்சியை பிரிச்சு கொடுத்தரணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. உடனே அரசர் திருதராஷ்டிரர் பாண்டவர்கள மூத்தவரான யுதிஷ்டனை அழைத்து, உங்களுக்கு எந்த தேசம் ஆட்சி புரியறதுக்கு வேணும்னு உன் விருப்பத்தை சொல்லுன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு யுதிஷ்டர் காண்டவ பிரஸ்தம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே துரியோதனனின் மாமாவான சகுனிக்கும் பெரும் சந்தோஷம். உடனே பீஷ்மர் குறுக்கிடுறாரு. இல்ல, காண்டவ பிரஸ்தம் உனக்கு வேண்டாம், அதை பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லி யுதிஷ்டர் கிட்ட சொல்றாரு.